Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டான மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பூசணிக்காவை நாலா கட் பண்ணி அதில் ஒரு பீஸ் எடுத்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி இதை 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது 3 ஆட் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்க, இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சரிசியை 1 ஹவர் பிஃபோராகவே நான் ஊற வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம முன்னாடியே கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம்லங்க அந்த கோகனட் அதெல்லாம், அதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு தேங்காயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சோலங்க, அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி வச்சுட்டு கெட்டியான தயிர் எடுத்துருக்கேங்க. அது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேக்கெட் தயிர் தான் எடுத்துருந்தேன். ஸோ நான் இதில் வெண்ணெய் இருக்காது. நான் கிரைண்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேங்க. வரமிளகாவை நீங்கள் அப்படியே போடலாம், பட் கிள்ளி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கைவிடாமல் கிளறினீங்கன்னா தான் கீழே பிடிக்காமல் இருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம அரிசி ப்ளஸ் பருப்பு எல்லாம் போட்டிருக்கனால இது கீழே பிடிக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேங்க. ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் ஆவரேஜான கலர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் ஆர் லெஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கொதிச்சு வந்த அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்லங்க அந்த வெள்ளை பூசணிக்காய், அதை அந்த வாட்டரோடு ஆட் பண்ணிடுங்க. அந்த வாட்டரோடு ஆட் பண்ணால் தான் இன்னுமே நம்மளுக்கு ஹெல்த்து. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மோர் குழம்புக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த பட்டர் மில்க், அதாவது மோர் ஆட் பண்ணிக்கலாம். மோர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக கொதிச்சதே ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அந்த டைமில் இது கொதிச்சதுன்னா ஓகே தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொரியாண்டர் லீவ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை லைட்டாக மேலே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி நான் பருப்போட குழம்புக்குள்ளெல்லாம் எப்படி போடுறதுங்கிறது என்னோடய முன்னாடி பருப்பு உருண்டை வீடியோலேயே நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி மாடலில் நீங்கள் பருப்பு வடை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மோர் குழம்புக்குள்ளே பருப்பு வடை சின்னதாக சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்புல பருப்பு வடை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் நான் சின்னதாக அந்த மாதிரி தான் நான் சுட்டிருக்கேன். அந்த மாதிரி சுட்டு நான் அதில் ஆட் பண்ணிட்டேங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பருப்பு வடை இல்லாமல் நீங்கள் செய்யலாம். வெள்ளை பூசணிக்காய்க்கு பதிலாக சுரக்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் போடலாங்க. நீங்கள் அந்த மாதிரி எது வேணாலும் ட்ரை பண்ணுங்க. நம்மளோட டேஸ்டான மோர் குழம்பு ரெடி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.